ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ, கான்ஸ்டபிள் சந்திரன் பேசுறேன். யாரு சார்? அங்க அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல இருக்காரு பில் கலெக்டர் கார்த்தி. அவரோட ஒய்ஃப் பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர்கிட்ட போனை கொடுக்குறீங்களா? அம்மா, அப்படியெல்லாம் போனை யார்ட்டையும் கொடுக்க முடியாதுமா. சார் சார் ப்ளீஸ் சார், அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வச்சிடுறேன். தயவு செஞ்சு அவர்கிட்ட ஒரே ஒரு தடவை போனை கொடுங்க சார். சார், என் புருஷன் எந்த தப்புமே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு சார். நான் கும்பிடுற சாமியை உங்களை நினைச்சு கேக்குறேன். எனக்கு உதவி பண்ணுங்க சார். அவர்கிட்ட போனை கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சரிம்மா, நான் போனை கொடுக்குறேன். ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிட்டு வச்சிடணுமா? இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சா என் வேலையே போயிடும். இதை கொடுக்குறேம்மா, சீக்கிரம் பேசிடு. இந்தாப்பா, உன் மனைவி பேசுறாங்க, சீக்கிரம் பேசிட்டு கொடுங்கண்ணா. ஹலோ புளிமுட்டை, சொல்லு புளிமுட்டை. புளிமுட்டை. சின்னதா, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் புளிமுட்டை. ஏன் சின்னதான் போய் சொல்றீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? உண்மையை சொல்லுங்க. இல்ல புளிமுட்டை, நான் சாப்பிடல. ஏன் பட்னி கிடக்குறீங்க சின்னதா? எனக்கு பசிக்கல, அதான் சாப்பிடல. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சின்னதா. இப்ப நீ போய் சொல்றல? சின்னதா, உண்மையை சொல்லு, நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சின்னதா. அதான் எனக்கும் சாப்பிடணும்னு தோணல. ஏன் அண்ணா? நான் மட்டும் இல்லைங்க சின்னதா, மாமா, அண்ணி, செல்லக்கிளி, சித்தப்பா, சுடரு, அவ்வளவு ஏன் கட்டகுண்ட அண்ணன் கூட சாப்பிடல. சின்னதா. ஏய், என்ன புளிமுட்டை, எதுக்கா எல்லாரும் பட்டினி கிடக்குறீங்க? இது பட்னி இல்லைன்னு சின்னதா, விரதம். எந்த தப்புமே பண்ணாம நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கல்ல, இந்த கேஸ்ல இருந்து நீங்க நல்லபடியா மீண்டு வெளியில வரணும்னு வேண்டிக்கிட்டு நான் இருக்கிற விரதம். நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு நீயாவது என்ன நம்புறிய? எனக்கு இது போதும் புளிமுட்டை. சின்னதா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களை எப்படியாவது கூடிய சீக்கிரம் வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. இல்ல புளிமுட்டை, இது அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த கேஸ் வேற மாதிரி. இதுல என்ன சிக்க வைக்கிறதுக்கு யாரோ ரொம்ப பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்டவங்க அவங்க அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி இதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி பொய்யான சாட்சிகளோடையும் ஆதாரத்தோடையும் நிரூபிச்சிட்டாங்கன்னா எனக்கு வேலை போறது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையே போயிடும் புளிமுட்டை. என்ன சின்னதா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? செல்வாக்கும் அதிகாரமும் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் அகம்பாவத்திலயும் ஆணவத்திலயும் ஏதாவது பண்ணா அந்த தெய்வம் சும்மா வேடிக்கை பார்க்கும்னு நினைக்கிறீங்களா? இப்பவே அந்த தெய்வம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்க. இல்லைங்க சின்னதா, இது இப்படியே போகாது. ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். அந்த தெய்வம் அதை முடிச்சு வைக்கும். நீ சொல்ற, ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு புளிமுட்டை. அப்படி சொல்லாதீங்க சின்னதா, நான் உங்க கூட இருக்கேன். அந்த தெய்வம் நம்ம கூட இருக்கு. அந்த தெய்வ ஆசீர்வாதத்தோட நான் எப்படியாவது போராடி உங்களை வெளியில கூட்டிட்டு வருவேன். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. இது ஏதோ போராத நேரம் நம்மள இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. எல்லாம் சரியாயிடும். நான் சரியா ஆக்கிடுவேன் சின்னதா. நீங்க தைரியமா இருங்க. நான் அந்த தெய்வத்தை நம்புறேன். சரி புளிமுட்டை.